அனைவருக்கும் வணக்கம். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நீங்க நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வந்து என்னன்னா, உடல் பாதுகாப்பு. இது எதுக்குன்னா, வைத்தியம் கத்துக்கூடிய மாணவர்களும் வந்து பாஷணத்தை கையாளுறீங்க. அப்போ பாஷணம் வந்து கையாளும் போது மருந்து முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் சாப்பிட்டா உணவு இல்லை மோந்தா சைடு எஃபெக்ட் ஆகாது. அது பண்றதுக்கு முன்னாடி வந்து அந்த புகை கந்தகத்தை புகையோ இல்லை சில ஆசிட்டோட புகைப்படும் போது உடம்புல இருக்கிற தோலுக்கு நுரையீரலுக்கெல்லாம் வந்து சில பாதிப்பு வரும். சில பேர் பாஷாணம் பண்ணும்போது அனுபவ வைத்தியர்கள் வந்து ஆவுடி கஷாயம் இல்லைன்னா எலுமிச்சம்பழம் ஜூஸு சில குரு மருந்து செஞ்சு வச்சுருந்து சாப்பிடுவாங்க. உங்களாண்டு இருந்தாலும் அதை பயன்படுங்க. அப்படி இல்லை அப்படின்னா மூக்குக்கு எதுவும் உள்ளே போகக்கூடாதுன்னா படிகாரம் சுத்தமான 1 லிட்டர் மழை தண்ணி எடுத்துங்க. அதில் ஒரு 100 கிராம் பவுட்ரு பண்ண படிகாரம் அது கலந்துங்க. பூங்கற்புரம் ஒரு 50 கிராம் இல்லை 30 கிராம் அதுவும் பவுடர் பண்ணி கலந்துங்க. பூங்கற்புரம் வந்து காற்றுல வச்சா கரைஞ்சி போகணும். அது சுத்தமான பூங்கற்புரம். அந்த மாதிரி ஒரு பூங்கற்புரத்தை ஒரு 30 கிராம் அந்த 1 லிட்டர் தண்ணியில் கலந்துங்கன்னு இந்த மாதிரி ஸ்ப்ரேட் டப்பாவில் பாட்டிலில் போட்டுங்கன்னு கை கால் மூஞ்சி எங்கெங்கே துணி இல்லையோ அங்கங்கே தடவிங்க. மூஞ்சிக்கு மாஸ்க் இருந்தால் மாஸ்கில் ஈரம் பண்ணி போட்டுன்னு பாஷனை மருந்தெல்லாம் செய்யுங்க. அப்போ தான் வந்து சைடு எஃபெக்ட் வராது. இல்லைன்னா இப்போ தெரியாது, போக போக முடி கொட்டும், பல்லெல்லாம் ஆட்டம் கொடுத்துரும், தோல் வந்து கரும்பு நிறத்துக்கு மாறிடும். இதனால் எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். அதுக்கப்புறம் யாருக்குன்னா பூநீர் தேவைப்பட்டா வாங்கிக்கோங்க. என்கிட்ட ஒரு 10 கிலோ கிட்ட இருக்குது பூநீர் பண்ணது. இப்போலாம் இது நாங்கள் இதை வச்சு யூஸ் பண்ணுறதில்ல. யாருன்னா வைத்தியத்துக்கு என்ன தேவைன்னா என்கிட்ட வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம்.